வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லலாமான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் குடுக்க போறோம். சில நடிகர்களுக்கு நான் ஆஸ்கார் விருது வாங்கி தருவேன், தேசிய விருது வாங்கி தருவேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன். இந்த ஆஸ்கார் விருது, தேசிய விருதுன்னு சொன்னாலே சில பேர் வந்து என்னுடைய போஸ்ட்டு, வீடியோலாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இது சிரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கிறது. கவனமா பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ண போறேன்னா, படத்தில நான் என்ன பண்ண போறேன்னா, அதில சில துளிகள் வந்துட்டு போஸ்டர்லயே மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அத நீங்க கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். படத்தில வர டயலாக்கே வந்து போஸ்டர்ல நான் டைப்பிங்ல பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம படத்தில முக்கியமான ஒரு பெரிய ரோல்ல வந்துட்டு ஆஸ்கார் விருது ஹீரோ, தேசிய விருது ஹீரோ இவங்க 2 பேரும் டிராவல் பண்ணுவாங்க. ஆஸ்கார் விருது ஹீரோ இந்த படத்தில எவ்வளோ நாள் சம்பளம் இல்லாம நடிக்கணும்? 10 நாள் சம்பளம் இல்லாம நடிச்சா, ஆஸ்கார் விருது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆஸ்கார் விருது ஹீரோ யார நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா, 10,00,00,000க்கு மேல சம்பளம் வாங்குற நடிகருங்கள தான் நான் அதிகமா தேர்ந்தெடுத்திருக்கேன். இடையில நானா வந்து விருப்பப்பட்டு சில நடிகருங்கள தேர்ந்தெடுத்திருக்கேன், ஆஸ்கார் விருது ஹீரோவா. தேசிய விருது ஹீரோன்னு சொன்னா, சின்ன சின்ன நடிகருங்கள கூட நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா, என்னால வந்து நம்ம பவர் ஸ்டாருக்கே தேசிய விருது வாங்கி தர முடியும். இந்த படத்தில வந்து நம்ம பவர் ஸ்டார் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிச்சாருன்னு சொன்னா, பவர் ஸ்டாருக்கு என்னால தேசிய விருது வாங்கி தர முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இந்த படத்தில சின்ன நடிகருங்க வந்துட்டு, ஒரு நடிகர், சின்ன நடிகர், ஒரு நடிகர் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிச்சாங்கன்னு சொன்னா, தேசிய விருது வாங்கி தருவேன். 10,00,00,000க்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் வந்து 10 நாள் சம்பளம் இல்லாம நடிச்சாங்கன்னு சொன்னா, ஆஸ்கார் விருது வாங்கி தருவேன். இந்த தேசிய விருது போர்ஷன் ஹீரோ எப்படி இருப்பாரு? ஆஸ்கார் விருது போர்ஷன் ஹீரோ எப்படி இருப்பாரு? ஆஸ்கார் விருது ஹீரோக்கு இந்த படத்தில எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்னு சொன்னா, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்றது. மாற்று சிகிச்சை பண்றதுக்கு அந்த பார்வை இல்லாதவங்கள தேர்ந்தெடுக்கிறது. மாற்று சிகிச்சை முடிஞ்ச பிறகு அந்த கண்கள தொறந்து விடுறது. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்கார் விருது ஹீரோக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். தேசிய விருது ஹீரோக்கு வந்து சின்ன விஷயம் தான். ரொம்ப சின்ன விஷயம். நாங்க இயக்குனர் சங்கத்துக்காக ஒரு பில்டிங் கட்டுவோம் இந்த படத்தில. அந்த இயக்குனர் சங்கத்துக்காக பில்டிங் கட்டி முடிச்ச பிறகு, அந்த இயக்குனர் சங்கத்தோட பில்டிங்க ஓப்பன் பண்ணி குடுக்கணும். கண் பார்வை இல்லாதவங்களுக்காக ஒரு பில்டிங் கட்டுவோம் சின்னதா. அந்த பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்துட்டு அந்த தேசிய விருது ஹீரோக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆஸ்கார் விருது ஹீரோ எனக்கு விடக்கூடிய சவால் என்னன்னு சொன்னா, சந்துரு டைரக்டர், "நீ இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் இந்த படத்தில 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்." இதுதான் ஆஸ்கார் விருது ஹீரோ எனக்கு விட வேண்டிய சவால். தேசிய விருது ஹீரோ சின்ன நடிகருங்களெல்லாம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இல்லையா? தேசிய விருது ஹீரோன்னு சொன்னா, அவரு எனக்கு விட வேண்டிய சவால் என்னன்னு சொன்னா, "சந்துரு டைரக்டர், நீங்க வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க." தேசிய விருது ஹீரோ எனக்கு என்ன சவால் விடணும்னு சொன்னா, பிரஸ் மீட்ல, "சந்துரு டைரக்டர், நீங்க ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில நான் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த சவால் எனக்கு விடணும். இந்த சவால்கள் எல்லாமே படத்துக்குள்ள ரியலா டிராவல் ஆயிட்டு இருக்கு. தேசிய விருது தேசிய விருது ஹீரோ எனக்கு விட வேண்டிய சவால் என்னன்னு சொன்னா, "சந்துரு டைரக்டர், நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, நம்ம முதல்வர் ஐயா கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த படத்தில 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த தேசிய விருது ஹீரோ எனக்கு சவால் விடணும். ஆஸ்கார் விருது ஹீரோ சவால் என்னன்னு சொன்னா, "சந்துரு டைரக்டர், நீங்க இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் இந்த படத்தில 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்." இதுதான் ஆஸ்கார் விருது ஹீரோ சவால். மொத்தத்தில எனக்கு 2 சவால் இருக்கு படத்தில. கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு சவால் என்னன்னு சொன்னா, சின்ன நடிகர். நான் தேர்ந்தெடுத்து உருவாக்குற அந்த சின்ன நடிகர். ஒரு பவர் ஸ்டாரா இருக்கலாம். நான் தேர்ந்தெடுக்கிற சின்ன நடிகர் யாருன்னு சொன்னா, தேசிய விருது ஹீரோங்க யாருன்னு சொன்னா, பவர் ஸ்டாரா இருக்கலாம். இல்ல வனிதா மேமா இருக்கலாம். இல்ல கே. ராஜன் சாரா இருக்கலாம். இல்ல பைல்வான் சாரா கூட இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன நடிகருங்க
இந்த படத்துல வந்துட்டு எனக்கு விட வேண்டிய சவால் என்னன்னு சொன்னா, சந்துரு டைரக்டர் நீங்க முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லணும். என்கிட்ட சொல்றது, வீட்ல சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிரஸ் மீட்ல சொல்லணும். அதுக்கு பிறகு அ அ நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்குறதுக்காக நான் எப்படியெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்றேன், எந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்றேன், எப்படியெல்லாம் போயிட்டு முதல்வர்கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்க போறேன். அது அப்படியே கதைக்களமா ரியலா ட்ராவல் ஆயிட்டு இருக்கும். அந்த ரூ. 1 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம முதல்வர்கிட்ட அன்பளிப்பு ரூ. 1 வாங்கிட்டு வந்த பிறகு அந்த தேசிய விருது ஹீரோ இந்த படத்துல 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கலாம். ஆஸ்கர் விருது ஹீரோ என்ன சொல்லணும்னு சொன்னா மறுபடியும் ரிப்பீட். ஏன்னா கதைக்களமே அதுக்குள்ள தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஆஸ்கர் விருது ஹீரோ எனக்கு விட வேண்டிய சவால் ரிப்பீட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். சந்துரு டைரக்டர் நீங்க 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லணும். ஆஸ்கர் விருது ஹீரோ எனக்கு என்ன சவால் விடணும்னு சொன்னா, சந்துரு டைரக்டர் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லணும். அவரு அந்த சவால் எனக்கு விட்ட பிறகு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்கர் விருது ஹீரோ எனக்கு சவால் விட்ட பிறகு, அந்த 7 தேசிய விருது வாங்கி கொடுக்கறதுக்காக, அந்த 7 தேசிய விருது வாங்குறதுக்காக நான் எந்தெந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்றேன், எப்படியெல்லாம் வந்து இந்த படத்துல ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி மூவி எல்லாம் பண்ண போறேன். அது அப்படியே ரியலா கதைக்களமா ட்ராவல் ஆயிட்டு இருக்கும். நான் 7 தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு, அந்த ஆஸ்கார் விருது ஹீரோ எப்படியெல்லாம் நடிக்க போறாரு, எந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு, வேற லெவல்ல இருக்கும் ப்ராஜெக்ட். இப்போ தெரிஞ்சுதா? நம்ம படத்துல முக்கியமான கேரக்டர்ல, முக்கியமான ரோல்ல 2 ஹீரோ இருக்காங்க. ஆஸ்கர் விருது ஹீரோ 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க ஆஸ்கர் விருது ஹீரோ. நான் தனிப்பட்ட முறையில தேசிய விருது ஹீரோங்கள தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். அந்த தேசிய விருது ஹீரோ யாருன்னு சொன்னா, பைல்வான் சாரா இருக்கலாம், பவர் ஸ்டாரா இருக்கலாம், நம்ம வனிதா மேமா இருக்கலாம், கே. ராஜன் சாரா இருக்கலாம், ஏன் நம்ம பேரரசு சாரா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும், தேசிய விருது ஹீரோ யாரா இருந்தாலும், எனக்கு விட வேண்டிய சவால் ஒண்ணே ஒண்ணு தான் பிரஸ் மீட்ல. சந்துரு டைரக்டர் நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க. இந்த படத்துல நான் பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் 10 நாட்கள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, தேசிய விருது ஹீரோ எனக்கு சவால் விடணும். அதுக்கு பிறகு தேசிய விருது ஹீரோ எனக்கு சவால் விடணும். அதுக்கு பிறகு முதல்வர் ஐயா கிட்ட நான் அன்பளிப்பு வாங்குறதுக்காக, எந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி மூவிலாம் இந்த படத்துக்குள்ளேயே பண்ண போறேன். எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்க போறேன். கதைக்களமா போயிட்டு இருக்கும். எல்லாம் விளக்கமா சொல்லிட்டேன். அந்த தேசிய விருது ஹீரோ, ஆஸ்கார் விருது ஹீரோ எனக்கு எப்படியெல்லாம் சவால் விடணும், அந்த ஒரு விஷயத்த தெளிவா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகும் கேட்காதீங்க. ஆஸ்கார் விருது ஹீரோ இந்த படத்துல என்ன பண்ண போறாரு? தேசிய விருது ஹீரோ இந்த படத்துல என்ன பண்ண போறாரு? ஆஸ்கார் விருது ஹீரோ, தேசிய விருது ஹீரோ இவங்க செப்பரேட்டா இருக்காங்க. நார்மலாவே இந்த படத்துல வந்துட்டு ஒரு 10 ஹீரோங்க, 10 வில்லனுங்க, 10 ஹீரோயினுங்கள படத்துக்குள்ளேயே நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா, உலகை வெல்லவா மூவி 1, 2, 3, 4, 5 5 பார்ட்டுக்கு படத்த நாங்க ரெடி பண்ணிட்டோம். இப்ப இந்த படத்துல நாங்க வந்து 10 ஹீரோ, 10 வில்லன், 10 ஹீரோயின நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 5 படத்துலயும் அவங்க அப்படியே டிராவல் ஆயிட்டே இருப்பாங்க. இந்த ஆஸ்கர் விருது ஹீரோ, தேசிய விருது ஹீரோவும் படத்துல டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. நாங்க இந்த படத்துல வந்து 10 ஹீரோ, 10 வில்லன், 10 ஹீரோயின் வந்து தேர்ந்தெடுக்கணும்ல. இவங்க வந்துட்டு அப்படியே 5 படத்துலயும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரைக்கும் அப்படியே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. அழகான ஒரு கதைக்களம். எனக்கு தெரிஞ்சு கண் பார்வை இல்லாதவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காகவும் படம் பண்றது முதல் முறையா தமிழ் சினிமாவுல மட்டும் இல்ல, இந்திய சினிமாவிலேயே முதல் டைரக்டர் நானா தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். கவனமா பாருங்க. சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்திச்சு பாருங்க. 7 தேசிய விருது. இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரே ஒரு நடிகர 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லிட்டு சவால் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க.
வளர்ந்த பிறகு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலான்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த முதல் சவால் எனக்கு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. எனக்கு பெரிய வேலை முடிஞ்சிரும். முதல் சவால் என்ன வேணும்? அந்த தேசிய விருது ஹீரோ சவால் விட்டா கூட போறோம். அடுத்த வேலைகள் நாங்க ஆரம்பிச்சுருவோம். படத்துல 2 சவால் இருக்கு. இந்த ஒரு சவால் கூட எனக்கு இன்னும் வரல. அதனால தான் படத்த வந்து அடுத்த லெவலுக்கு என்னால கொண்டு போக முடியல. என்ன நம்பி புரொடியூசருங்க பணம் போடுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய பணத்த நான் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னா, படத்துல இருக்கிற கன்டென்ட்டே எனக்கு ஒரு நடிகர் சவால் விடுறாரு. அந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு படத்துக்குள்ளேயே ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி மூவி எல்லாம் பண்றேன். அப்போ நான் படத்துக்குள்ளேயே ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணோம்ன்னு சொன்னா, எனக்கு முதல்ல ஒரு நடிகர் சவால் விடணும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சவால் வந்துட்டு, அந்த தேசிய விருது ஹீரோ சவால் வந்துட்டு நான் பெரிய கிராண்டான ஒரு நடிகரெல்லாம் கேட்கல. சின்ன நடிகர்கள தான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம பவர் ஸ்டார கேட்டுட்டு இருக்கேன். நம்ம பவர் ஸ்டார கூட கேட்டுட்டு இருக்கேன் நானு. நம்ம பவர் ஸ்டாருக்கு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால். இந்த படத்தில் 10 நாட்கள் சம்பளம் இல்லாமல் நடித்தால். அப்போ நான் உங்களுக்கு தேசிய விருது வாங்கி தர்றதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க இந்த படத்துல சம்பளம் இல்லாம நடிக்கிறதுக்கு தயாரா? சும்மாலாம் நீங்க வந்துட்டு எனக்கு சவால் விட வேணாம். ஓகேவா? முன்னாடி வாங்க. தேசிய விருது ஹீரோ. நம்ம பவர் ஸ்டார். அடுத்தது வந்து நம்ம பேரரசு சார் கூட எனக்கு சவால் விடலாம். பேரரசு சார் கூட எனக்கு சவால் விடலாம். "சந்துரு, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. இல்ல ரூ. 100 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. இல்ல ரூ. 1000 ரூ. 1,00,000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் 10 நாட்கள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு" சொல்லி நம்ம பேரரசு சார் கூட எனக்கு சவால் விடலாம். ஏன்னா, அந்த சவால் தான் படத்தினுடைய கன்டென்ட். எனக்கு சவால் விட்டா மட்டுமே இந்த படத்த நான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆரம்பிக்கவே முடியும். இல்லன்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் சவால் தான் விட்டுட்டு இருக்கணும். ஏன்னா, சவால் தானே படத்தினுடைய கன்டென்ட். ஏன்னா, படம் வந்துட்டு நான் உண்மை சம்பவமா உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த படத்த நான் உண்மை சம்பவமா உருவாக்கி வச்சிருக்கேன். உண்மை சம்பவம் என்ன? சந்துரு டைரக்டர் ஒரு சவால் விடுறாரு. இந்த படத்துக்கு நான் 7 தேசிய விருது வாங்கி தருவேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 10,00,00,000க்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க தயாரா? அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு முதல்ல சவால் தான் வரணும். நான் விடுற சவாலுக்கு எதிர்ல ஒரு சவால் வரணும். அப்பதான் அது உண்மை சம்பவமா மாறும். உண்மை சம்பவம் தான் நான் படத்துக்குள்ள வச்சிருக்கேன். ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க. "படத்த எப்ப ஆரம்பிப்பீங்க? படத்த எப்ப ஆரம்பிப்பீங்க?" படத்தினுடைய கன்டென்ட்டே சவால் தான். Facebookல, YouTubeலலாம் திட்டிட்டு இருக்காங்க. சவால் விடுறத விடுங்க. படத்த முதல்ல ஆரம்பிங்க. படத்த முதல்ல ஆரம்பிங்க. படத்த முதல்ல ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? சவால் விடுறத நிறுத்திட்டு படத்த ஆரம்பிங்க. படத்த ஆரம்பிங்க. படத்த ஆரம்பிச்சு என்ன சார் பண்ண போறீங்க? படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே என்னுடைய சவால் இருக்கு. அப்ப என்னுடைய சவால் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தா, 2வது சீன், 3வது சீன்லயே அடுத்த சவால் அடுத்த நடிகர் எனக்கு சவால் விடணும். அந்த நடிகர் சவால் விட்டா தான், நான் படத்துக்குள்ளேயே டாக்குமெண்ட்ரி மூவி, ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு, அதுக்கு பிறகு அந்த நடிகர நடிக்க வைக்க முடியும். படத்த சீக்கிரமா ஆரம்பிங்க. எப்ப படத்த எடுப்பீங்க? எப்ப படத்த எடுப்பீங்க? எனக்கு ஒரு நடிகர் ரியலா சவால் விடணும். நான் ரியலா சவால் விடுறேன்ல. அப்ப ரியலா எனக்கு ஒரு நடிகர் சவால் விடணும். நீங்க 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன். அப்படி சவால் விடலாம் நடிகர். அப்படிதான் விடணும். நான் அப்படிதான் உருவாக்கியிருக்கேன் கதைக்களத்த. சந்துரு டைரக்டர் 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு பெரிய நடிகர் சவால் விடணும். இல்லையா ஒரு சின்ன நடிகர் எனக்கு சவால் விடணும். சந்துரு, ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ஒரு ரூ. 1000 அன்பளிப்பா வாங்கிட்டு வா. ரூ. 1 அன்பளிப்பா வாங்கிட்டு வா. ரூ. 1,00,000 அன்பளிப்பா வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன நடிகரான்னு எனக்கு சவால் விடணும். சவால் தான் இந்த படத்தினுடைய கன்டென்ட். நான் வெயிட் பண்றேன். அந்த சவாலுக்காக நான் வெயிட் பண்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கும் சவால் விட்டாச்சு. விஷால் சாருக்கும் சவால் விட்டாச்சு. பவர் ஸ்டாருக்கும் சவால் விட்டாச்சு. டி. ராஜேந்திரன் சாருக்கும் சவால் விட்டாச்சு. சூர்யா சாருக்கும் சவால் விட்டாச்சு. விஜய் சேதுபதி சாருக்கும் சவால் விட்டாச்சு. ஏகப்பட்ட நடிகர்களுக்கு நான் சவால் விட்டுருக்கேன். இ எனக்கு எதிர்ல ஒரு சவால் கூட எனக்கு வரல. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அது வந்துட்டு ஒரு மெசேஜா வந்துட்டு இருக்கு. அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க.
நீங்க முதல்ல படத்த ஆரம்பிங்க. சில நடிகருங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு காமெடியா தான் இருக்கு. அவங்க பேசும்போது வந்துட்டு எனக்கு காமெடியா இருக்கு. சில நடிகருங்க வந்துட்டு நல்ல நடிகருங்க. நல்ல ஒரு பிசினஸ் உள்ள நடிகருங்க. நல்ல ஒரு பெரிய நடிகருங்களே என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல படத்த ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து இந்த படத்துல நடிக்கிறோம். நடிச்சு என்ன பண்ண போறீங்க? படத்த ஆரம்பிச்ச பிறகு நடிச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை அந்த 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அந்த 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்ற ஒரு சவால் எனக்கு வேணும். சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு நடிகர் எனக்கு வேணும். அந்த ஒரு சவால் எனக்கு வேணும். படம் ஆரம்பிச்ச பிறகு அது பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கும். ஆனா உண்மை சம்பவத்த தானே நான் படமா ஆக்கிட்டு இருக்கேன். உண்மை சம்பவம். தமிழ் சினிமாவுல சந்துரு டைரக்டர்ன்ட்டு ஒரு டைரக்டர். சந்துரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த டைரக்டர் வந்துட்டு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 10,00,00,000க்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்துல பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்லயே சவால் விட்டிருந்தாரு. அதுதான் உண்மை சம்பவம். கவனிச்சீங்களா இல்லையா? நான் உண்மை சம்பவத்த தான் உண்மையிலேயே சவால் விட்டுட்டு இருக்கேன். என்னுடைய டேலண்ட் எல்லாமே இந்த படத்துல சவாலா உருவாக்கி வச்சிருக்கேன். தெலுங்குல இருந்தும் நம்ம தமிழ் சினிமாவ பெருமையா பேசணும். கன்னடத்துல இருந்தும் பெருமையா பேசணும். மலையாளத்துல இருந்து பெருமையா பேசணும். இந்த உலகை வெல்லவா படத்த. ஹிந்தில இருந்தும் பெருமையா பேசணும். என்ன பேசணும்? தமிழ்நாட்ல, தமிழ் சினிமாவுல சந்துரு டைரக்டர் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் படம் பண்றாரு. அந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 10,00,00,000க்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்காரு. அப்படி பேசணும். 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் சவால் விட்டிருக்காரு. அந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் சவால் விட்டிருக்காங்க. அத உண்மை சம்பவமாவே அந்த டைரக்டர் படமா பண்றாரு. இதுதான் உண்மை சம்பவம். உண்மை சம்பவமா தான் நான் உருவாக்கியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நடிகர் சவால் விடணும். பெரிய நடிகர், "நீ 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, இந்த படத்துல நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்." சின்ன நடிகர், "நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ரூ. 1,00,000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. ரூ. 1000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு" சொல்லி ஒரு சின்ன நடிகர நான் சவால் விடணும். சவால் விட்டா மட்டுமே அடுத்த வேலைகள் நடக்கும். டைரக்டர் ஆஃபீஸ்க்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ரெடியா இருக்கு. டைரக்டர் ஆஃபீஸ்க்கு உண்டான வேலைகள் எல்லாமே ரெடியா இருக்கு. படத்தினுடைய வேலைகள் எல்லாமே ரெடியா இருக்கு. என்ன ரெடியா இல்ல? நான் நடிகருங்களுக்கு சவால் விட்டுருக்கேன். நடிகருங்க யாரும் எனக்கு இன்னும் சவால் விடல. அவங்க சவால் விட்டா தான், நான் படத்தையே ஆரம்பிக்க முடியும். கவனமா கேளுங்க. எப்ப படத்த ஆரம்பிக்க போறீங்க? நீங்க படத்த ஆரம்பிங்க. பாதியிலேயே நான் வரேன். படம் ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் ஷூட்டிங் போன பிறகு நான் வரேன். வந்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவை சவால். நான் எதிர்பார்க்கிற அந்த நடிகர் எனக்கு சவால் விடணும். "டேய் சந்துரு டைரக்டர், நீ 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, இந்த படத்துல நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஒரு நடிகர் சவால் விடணும். பெரிய நடிகரால முடியலையா? வெயிட் பண்றாங்களா? சின்ன நடிகர்னா எனக்கு சவால் விடணும். "டேய் சந்துரு டைரக்டர், நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாகிட்ட ரூ. 1000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் 10 நாட்கள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன். பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும்." அப்படின்ட்டு ஒரு நடிகர் சொல்லணும். அப்பதான் நான் அடுத்த வேலைகள் பண்ண முடியும். ஏன்னா, உண்மை சம்பவத்த நான் படமா உருவாக்கி வச்சிருக்கேன். "படத்த ஆரம்பி, படத்த ஆரம்பிப்பி, படத்த ஆரம்பி. எப்ப ஷூட்டிங்? எப்போ ஷூட்டிங்? எங்க ஆஃபீஸ்?" ஒரு நடிகர் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு எனக்கு சவால் விட்டுட்டாங்கன்னு சொன்னா, நான் 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் சவால் விட்டாங்கன்னா, அடுத்த நாளே எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சுருவோம். ஆஃபீஸ் ரெடி, சைலன்ட்ல வச்சிருக்கோம். டைரக்டர் ஆஃபீஸ் ரெடி, சைலன்ட்ல வச்சிருக்கோம். ஒரு நடிகர் சவால் விட்டாங்கன்னா, அடுத்த வேலைகள் நாங்க ஆரம்பிச்சுருவோம். பிரஸ் மீட்ல தான் சவால் விடணும். ஒரு நடிகர் எங்க சவால் விடணும்? பிரஸ் மீட்ல சவால் விடணும். சும்மா கூப்பிட்டு வச்சு வீட்ல பேசுறது கிடையாது. ஏன்னா,
அந்த நடிகர் விடப்போற சவாலுக்கு தான், அந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக தான் படத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு 5, 6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்றேன். அந்த 5, 6 டாக்குமெண்ட்ரி மூவி எதுக்காக பண்றேன்னு சொன்னா, அந்த நடிகர் என்ன சொல்லியிருக்காரு, "நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா. ஒரு ரூ. 1000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா" அப்படின்ட்டு அந்த நடிகர் சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த ரூ. 1000 அன்பளிப்பு முதல்வர் ஐயா கிட்ட இருந்து வாங்குறதுக்காக படத்துல நான் டாக்குமெண்ட்ரி மூவி ஒரு 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவி பண்றேன். யார்கிட்ட அன்பளிப்பு வாங்க போறேன்? ரூ. 1000ன்றது மேட்டர் கிடையாது. முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்க போறேன். அப்போ முதல்வர் கிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்க போறேன். அது ரூ. 1 1,00,000 10,00,000 எனக்கு தெரியாது. அன்பளிப்பு வாங்க போறேன். அதனால தான் நான் டைட்டிலே வச்சிருக்கேன். உலகை வெல்லவா மூவி 1 முதல்வர் ஐயாவிடம் அன்பளிப்பு வாங்குவேன். இதுக்கு பிறகு என்ன சில பேர் வந்துட்டு படத்தை எப்போ எடுப்ப? படத்தை எப்போ ஆரம்பிப்பன்ற கேள்வி நிறுத்துங்க. குழந்தைத்தனமா இருக்கு. நீங்க கேட்குற கேள்வி. படத்தை எப்போ ஆரம்பிப்ப? எப்போ எடுப்ப? எப்போ ஷூட்டிங்? எப்போ ஷூட்டிங்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா, நாங்க ரெடியா இருக்கோம். இந்த படத்தினுடைய கன்டென்ட் என்னன்னு சொன்னா, டைரக்டர் ஏ.எம். சந்துரு ஒரு சவால் விடுறாரு. அந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் சவால் விடுறாரு. அப்போ அந்த நடிகரோட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக தான், நான் படத்துல ஒரு 6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்றேன். அப்போ நான் சவால் விட்டுட்டேன். ரியலா நான் சவால் விட்டுட்டேன். அப்ப எதிர்ல ஒரு நடிகர் எனக்கு சவால் விடணும். ஒரு பேரரசு சார் எனக்கு சவால் விட்டா கூட போரும். "டேய் சந்துரு, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ஒரு ஒரு ரூ. 1000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்." நம்ம பேரரசு சார் எனக்கு சவால் விடலாம். பவர் ஸ்டார் எனக்கு சவால் விடலாம். ரிப்பீட் தான். நான் சொல்ற விஷயம் எல்லாமே ரிப்பீட் தான். ஆனா உண்மை இதுதான். ஒரு நடிகர் அங்கிருந்து எனக்கு சவால் விடாம, படம் அடுத்த இடத்துக்கு நகராது. நகரவும் விட மாட்டேன். என்ன நம்பி புரொடியூசருங்க பணம் போடுறாங்க. என்னுடைய கதைக்களமே சவால் தான். டைம் ஆயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரமெல்லாம் இந்த வீடியோவ பார்க்க மாட்டீங்க. இனிமேல்ட்டும் என்ன ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. "சார் எப்ப சார் ஷூட்டிங்? எப்ப சார் ஷூட்டிங்? ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப சார் ஆஃபீஸ் போறீங்க? எப்ப சார் படத்த ஆரம்பிக்க போறீங்க?" அந்த கேள்வி என்ன கேட்கவே கேட்காதீங்க. படத்தினுடைய கன்டென்ட்டு டைரக்டர் ஏ.எம். சந்துரு தமிழ் சினிமா நடிகர்களுக்கு சவால் விடுறாரு. அப்போ தமிழ் சினிமா நடிகர்கள் வந்துட்டு யாராவது ஒரு நடிகர், நான் உருவாக்கி இருக்கிற ஒரு நடிகர் பிரஸ் மீட்ல சொல்லணும். டைரக்டர் ஏ.எம். சந்துரு வந்துட்டு அந்த பிரஸ் மீட்ல அந்த நடிகர் என்ன சொல்லணும்னு சொல்ல ரிப்பீட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் எப்போ ஷூட்டிங், எப்போ படத்த ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு தான் இந்த கேள்வி. ஒரு சின்ன நடிகர் கூட இருந்தா பரவால்ல. சின்ன நடிகர். பவர் ஸ்டார், நம்ம கே. ராஜன் சார், வனிதா மேம், டி. ராஜேந்திரன் சார், சின்ன நடிகர் டி. ராஜேந்திரன் சார் சின்ன பெரிய நடிகர். டி. ராஜேந்திரன் சாரா இருந்தா கூட எனக்கு ஓகே. லெஜண்ட். டி. ராஜேந்திரன் சார் லெஜண்ட். இப்போ டி. ராஜேந்திரன் சார் கூப்பிட்டு வச்சு பேசலாம். சின்னதா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லலாம். டைரக்டர் ஏ.எம். சந்துரு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ஒரு ரூ. 1 அன்பளிப்பு வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் கண்டிப்பா இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன். 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு சவால் விட சொல்லுங்க. அடுத்த நாள் டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு படத்த ஆரம்பிச்சுருவோம். எல்லா வேலைகளும் ரெடியா இருக்கு. எனக்கு தேவை ஒரு சவால். என்ன படத்தினுடைய கதைக்களமே சவால்ல தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட்டு சவால் நான் விட்டுட்டேன். எனக்கு ஒரு நடிகர் சவால் விட்டாங்கன்னா, அடுத்த நாள் டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு படத்துக்குண்டான வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சுருவோம். உங்கள மாதிரியே தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ படம் பண்ணலாம்? எப்போ ஷூட்டிங் பண்ணலாம்? எப்போ டைரக்டர் ஆஃபீஸ் போலாமான்னு சொல்லி நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. டைரக்டர் ஏ.எம். சந்துருவுக்கு ஒரே ஒரு சவால் விடுங்க. இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, இந்த படத்துல நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, பெரிய நடிகர் சவால் விடலாம். டைரக்டர் ஏ.எம். சந்துரு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ஒரு ரூ. 1000 அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னா, நான் இந்த படத்துல 10 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லி, சின்ன நடிகர் எனக்கு சவால் விடலாம். சவால் விட்டா மட்டுமே அடுத்த வேலைகள் நடக்கும். நன்றி. டைரக்டர் ஏ.எம். சந்துரு.